டெல்லி ஜந்தர் மந்தர் வீதியையே களமாக கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழக விவசாயிகள். அவர்களில் பெண் விவசாயிகளும் அடங்குவர். கலங்க வைக்கும் அவர்களின் கண்ணீர் கதையை பார்க்கலாம். ஜந்தர் மந்தரில் போராடும் விவசாயிகளில் ஒருவர் ராசம்மா. பச்சை ஆடை உடுத்தி பல்வேறு விதமான போராட்டங்களில் ஈடுபட்டுள்ள ராசம்மாவுக்கு கடந்த 11 நாட்களாக ஜந்தர் மந்தர் வீதியே வாழிடமாக இருக்கிறது. பயிரை விளைவித்து மக்கள் பசியாற்றிய இந்த விவசாயி கடன் அதிகரித்த வேதனையில் போராட்ட களம் கண்டு விடிவுக்காக காத்திருக்கிறார். பிரிந்து சென்ற கணவரால் மகளை வளர்க்க இவர் பட்ட பாட்டுக்கு உதவியது விவசாய நிலம்தான். விவசாய நிலத்திற்கு ஆழ்துளை கிணறு அமைக்க நகையை அடகு வைத்தவர் ஆழ்துளையில் தண்ணீரும் இன்றி நகையும் பறிபோகும் நிலையில் இருப்பதாக மனம் வெதும்புகிறார். அவங்க 1 லட்சம் ரூபாய்க்கு வட்டி கட்டிட்டாங்க. வருஷம் 6 மாசத்துக்கு இருக்கா 3 மாசத்துக்கு கொண்டு வட்டி கட்டிட்டு வருவாங்க. இப்ப திருப்ப சொல்லி சொன்னாங்க. திருப்ப முடியல. ஆனா முழுசுற கண்டிஷன்ல இருக்குனாங்க. குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் கிடைக்காது என்பதால் நகையை அடகு வைத்து மீட்க முடியாமல் தவிப்பதாக ராசம்மா கூறுகிறார். தண்ணி இல்ல, விவசாயம் இல்ல, சாப்பாட்டுக்கு இல்ல, கடன் கட்டணும் எந்த ஊர்ல கட்ட முடியும், ஒன்றும் செய்ய முடியல. அதனால தள்ளுபடி செய்யணும் எங்களுக்கு விவசாயிங்களுக்கு அப்படின்னு நாங்க கேட்கறையா. கலங்கிய கண்களுடன் மனதில் வடியாத வேதனையுடன் காத்திருக்கும் விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்போது? வங்கியில் அடகு வைத்த 7 சவரன் தங்க நகைகளும் ஏலமிடும் நிலை ஏற்பட்டுள்ளதால் தன் இறுதி காலம் என்ன ஆகுமோ என்கிற கவலையில் ஆழ்ந்துள்ளார் ராசம்மா. பயிர்க்கடன் மட்டுமல்ல, வங்கியில் பெற்ற நகை கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதே ராசம்மா மட்டுமல்ல, இங்குள்ள அனைத்து விவசாயிகளுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் ஹனிகுமார்.